நான் உங்க தமிழ் மகன் பேசுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை தெரிவிங்க, உங்க பிடிச்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நான் உங்க திலீப்பு. உன் போனை தானே நான் கேட்டேன். அதான் அண்ணன் போனை கேட்கவல்ல, கொடுக்க வேண்டியதானே. இதுல என்ன இருக்குது? அது வந்து என் போனா எங்க இருக்கு போனு? உங்களுக்கு பின்னாடிதான். அப்படியாமா? சரி, நீ துணியெல்லாம் எடுத்து பேக் பண்ணு, நம்ம வீட்டுக்கு போனோம். தங்கச்சி தேடிட்டே இருக்கலாம். சரிங்கண்ணே. என் போன் எதுக்கு பார்க்கணும்? ஏன் போனை பார்க்க கூடாதா? இல்ல கேட்டேன் தான். அண்ணே பின்னாடி இருக்குனே. ஏன் தங்கச்சாச்சே? அதுல ஒண்ணுமே இருக்காது. இந்த போன்ல எதுவுமே இருக்காதுன்னு எங்களுக்கும் தெரியும். எதுவுமே இருக்காதுன்னு தெரிஞ்சு வாங்குறது உன்னை பயமுறுத்துதான். தன்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னா கொஞ்சம் அசால்ட்டு கொண்டு வந்துருமே. போன் நல்லா இருக்குது. எதுக்காக போன் வாங்கிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி அண்ணக்கிளி, வா நம்ம கிளம்பலாம். அம்மா, இவ எங்க கிளம்பிட்டா? அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு குரூப் ஸ்டடிக்கு போறாங்களா. படிக்கிறதுக்கா? ஏன் பார்த்தா எப்படி தெரியுது? எங்க சினிமாக்கு போறேன்னு நினைச்சுக்கிட்டேன். இல்ல, உன் மேக்கப் எல்லாம் வச்சுதான் சொன்னேன். நீ படிக்க போனா ஓகே தான். நான் படிக்க தான் போறேன். அனன்யா இப்பெல்லாம் கோவப்பட மாட்டாளே, என்னாச்சு அனன்யாக்கு? நீங்க அதிக பிரச்சனைத்தனமா இருந்தா எனக்கு கோவம் தான் வரும். போன் எடுத்து பாக்குறது என்ன அவ்வளவு அதிக பிரச்சனைத்தனமா? ஏன் உன் போனை நான் பார்க்க கூடாதா? எதுக்கு பார்க்கணும்? ஏன் பார்க்க கூடாது? நான் ஏன் பார்க்கணும்னு கேட்டேன். அதுதான் நானும் கேக்குறேன். நான் ஏன் பார்க்க கூடாது? தப்பு பண்ணலன்னா ஏன் பயப்படுற? அப்படினா நான் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி நான் சொல்லலையே, நீ பயப்படுறதுனால சொல்ற. ஓ, பயந்தா தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தமா? ஆமா, குற்றோல நெஞ்சுதானா குறுக்கும். அம்மா, இப்படி கத்தணும்னு அவசியம் இல்லையே. என்கிட்ட எதனாலும் பேசலாமே. ஐயோ அண்ணே, வாங்க நாம போவோம். இருமா. சரி, இப்போ 10ஆம் கிளாஸ் தானே முடிச்சிருக்க. இப்போ எதுக்கு உனக்கு போனு? ஏன் போன் வாங்க கூட எனக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்குது, வயசு பத்தாது. ஏன் நீங்க ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டீங்களோ? வயசு பத்திலாம் பேசுறீங்க. என்னாச்சு அண்ணே? அண்ணே தெளிப்பண்ணனை ஏத்து பேசிட்டு இருக்கீங்க. அவங்க நல்லது தானே சொல்லுவாங்க. இந்த வயசுல நல்லதெல்லாம் காதுல விழாது. நான் படிக்க போணும். தேவையில்லாம இங்க யார்த்தையும் வாக்குவாதம் பண்ண எனக்கு விருப்பம் இல்ல. தாராளமா போ. நேர்மையா இருந்தா உனக்கு நல்லது, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். எனக்கு எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணே அண்ணே, என்னாச்சு உங்களுக்கு? உங்க அண்ணன் என்ன எப்படி பேசுறாங்கன்னு பார்த்தல. அவங்க அண்ணன் அப்படிதான் இருப்பாங்க. வாங்கிட்ட வேணா எப்படி வேணா நடந்துக்கட்டும். நான் இந்த வீட்டு பொண்ணு, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். சாரி, உன்னை திட்டத்துக்கோ கண்டிஷன் பண்ணதுக்கோ எனக்கு உரிமை இல்லதான். நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துலதான். சரி, ஏதாவது இருந்தாலும் மன்னிச்சிரு. அன்னைக்கு வா, நம்ம கிளம்பலாம். சரிங்கண்ணா, போனை கொடுத்துட்டு வாங்க. அனன்யா, உன் போன் இங்க இருக்கு, பாத்துக்க. அதான் செக் பண்ணி பாத்துட்டீங்களே. உன்னை செக் பண்ணி பாக்கிறதுக்காகலாம் நான் போனை வாங்கல. இந்த வயசுல உனக்கு போன் தேவையில்லை, அதனாலதான். என் மம்மி டாடி என்ன நல்லா பாத்துக்கிடுவாங்க, யாரும் கவலைப்பட வேண்டாம். என்ன நீ ஒரு மாதிரி பேசிட்டீங்க? சரி நீ, நாங்க கிளம்புறோம். ஐயோ, இது நம்மள பார்த்து மறைக்காவல. பாரு, ஒழுங்க புள்ளிய வல. ஏதாவது நான் நினைச்சதுக்கு மாறா நடந்தது. சரிங்க, நான் சத்தம் மட்டும் வைக்கிறேன். டாடி, டாடிக்கு என்னாச்சுது? உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு பாத்துக்க. ஒத்த பிள்ளைன்னு செல்லம் கொடுத்தது தப்பா போச்சு. சரி, திருப்பி எதுக்கு கோவத்துல போறான்? அம்மா, அனாசியமா என் போன் எடுத்து செக் பண்றாங்க. பின்ன எனக்கு கோவம் வராதா? இது எனக்கு உரிமை இல்லையா? அம்மா, உரிமை வேற, அதிக பிரச்சனை தரம் வேற. அவங்க எதுக்கு என் போன் எடுத்து பார்க்கணும்? இதவன் இயற்கையாவே கொஞ்சம் அக்கறை உள்ளவன். அவன் எல்லா விஷயத்திலயும் அப்படி பொறுப்பா தான் இருப்பான். அது உங்களுக்கு நல்லா இருக்கான், எனக்கு எரிச்சலா இருக்குது. ஹேட்டிங் பண்ணிக்கிட்டு சரி. பாருங்க, இனி ஊர்ல இருந்து வந்தா அவங்க வீட்டுக்கு அனுப்புங்க. இங்க தேவையில்லை. என்னட்டு இப்பெல்லாம் பேசுத? உன்னால எப்ப வருவாங்கன்னு கேப்ப? அதுதான் அறியாத வயசுல கேட்டேன். இப்ப நான் பெரிய பொண்ணு தானே, உங்களுக்கு அக்கறை வேண்டாம். அவனுக்கு கூட இங்க வரணும் ஆசைலாம் கிடையாது. அவனை பாட்டி தான் எல்லாம் முக்கியம் நினைப்பானு. உனக்காக தான் வந்தானு. நீ அழுவேன்னா இங்க வந்தானு. இங்க யாரும் அழல. இனிமேல் இங்க வர வேண்டாம். எதுவா பேசிட்டி? இங்க பாருங்க மம்மி, நான் உங்க பிள்ளை, அதை மறந்துடாதீங்க. சரி சரி, எங்கேயோ படிக்க போன நல்லா போ. சரிங்க மம்மி, நான் படிச்சுட்டு சாயங்காலம் தான் வருவேன். சரி, பார்த்து பக்குவமா போ. இங்க பாரு, ஃப்ரெண்ட் எடுக்க போறலாம். சரிதான், ஃப்ரெண்ட் அண்ணன் கிட்ட பேசினேன், ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசினேன்னு பேசிட்டு இருக்க கூடாது, புரியுதா? ஆம்பளை பையன் எல்லாம் பழக கூடாது. நான் படிக்க தான் போறேன், பையல கூட பேசுறதுக்கு இல்ல. இது பெத்தையே சொல்லி தானே அனுப்புவாங்க. எங்களை எப்படி பாதுகாக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஒன்னும் ஆம்பளை பையன் எல்லாம் பேசல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட படிக்க தான் போறேன். சரி சரி, கோவப்படாம போ. இந்த திலீப்பு வேற ஏன் அதிக பிரச்சனை தானே பண்ணுதான்? இவனுக்கு நாவ பொருளை தொட்டாலே பிடிக்காது. இவன் தொட்டா விட்டு வைப்பாளா? ஐயோ, எப்படிதான் சமாளிக்க போறோம்? இவன் அப்பா கிட்ட இருந்து எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. இவளை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. இனிமேல் தமிழ் பிள்ளைங்க வர விடக்கூடாது. ஏமா வாங்க. திலீப்பு திலீப்புன்னு வந்தனுல எதுக்கு வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கானே? அது வந்து இங்க பாரு, என் பேரங்க சுத்த தம்மா. அவனை ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு அக்கா வளர்ப்பே. தப்பா யோசிக்கவும் மாட்டானவன், தப்பான வழியில போகவும் மாட்டானவன்.
உன் பிள்ளை வாழ்க்கைக்கு வேணையா நீனே வந்துடாத. அவ்வளவுதான் சொல்ல முடியும். இன்னொரு வாட்டி என் பேரனுல ஏதாவது பேச பார்த்த இல்லம்மா. பார், அது என் தமிழ் பத்த சுத்த தங்கம். என் மருமக மாதிரியே சுத்தமான பயிலுவ. இன்னொரு வாட்டி என் பேரனுல நோகடிக்கிற மாதிரி ஏதாவது இந்த வீட்டுல நடந்ததே அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னொரு வாட்டி என் பேரனுல இந்த வீட்டுக்கு வர வைக்க கூடாது. இதுதான் உனக்கு கடைசி. என் பேர பிள்ளையிலே பாசத்துக்கு கட்டுப்பட்டவனுவ. அதான் இந்த வீட்டுக்கு வந்தானுவ. உங்க இலக்காரமான பேச்செல்லாம் ஓ வீட்டோட வச்சுக்க, புரியுதா? அம்மா, உங்க பிள்ளை என்ன இப்படி பேசுறீங்க? என் பிள்ளைங்களுக்காக நீ செய்யறது உன் மாவ செய்யறது சரியாயிருமா? அப்போ அன்னைக்கு வீட்டு பிள்ளை இது பண்ணாலும் பரவாயில்ல. தப்பா போகாது, தப்பாவே போகாது. சரியா சொன்னீங்க அத்தை. ஐயோ, என் மவ மாட்டிக்கிடுவான்னு தான் நினைக்கேன். கொஞ்சம் கண்காணிங்க மாப்பிள்ள. அண்ணனிய நடவடிக்கை ஒன்றும் சரியில்லை. புரியுதா? இப்ப புரியுதா? ஏம்மா, அவ பச்சை பிள்ளை. வாய்க்கு சாம அந்த பிள்ளை மேல இப்பமே பழிய போடுறீங்க. அவங்க பழிய போடல, அக்கறையா இருக்காங்க. பாசம்னா அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவங்க இஷ்டத்துக்குலாம் ஆடுறதுக்கு பேர் பாசம் இல்ல. அவங்கள நரகத்தை தள்ளதுக்கு சமம். ஸ்ட்ரிக்டா வளர்க்காங்க பாரு, அதுதான் பாசம். தான் பிள்ளை நல்லா இருக்கும்னு நினைக்காங்க பாரு, அதுதான் பாசம். அக்கறை இருக்கே, நீங்க வளர்க்கணும் உங்க பிள்ளைய. ஒரு ஆண் ஒரு பிள்ளை வளர்க்கதோ, ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை வளர்க்கதோ ஒண்ணா? நான் இப்ப ஏதாவது ஒரு பொண்ணை சொன்னோம்னா அப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்றாங்கன்னு வேண்டாத வேலை ஏதாவது பாத்துருவா. ஆனா நீ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி பழகி அவன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க. அவ இன்னும் தப்பு பண்ண மாதிரியே ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கல. உங்க மனசாட்சியே இல்லையா? இப்படி தப்பு நடந்துற கூடாதுங்கக்காக தானே பேசிக்கிட்டு இருக்காவ. மொத்த பிள்ளை பெத்து வச்சிருக்க. அவ நல்லா இருந்தா நீ கடைசி வரைக்கும் நல்லா இருக்க முடியும். அவ ஏதாவது தப்பு பண்ணி கவலையும் கம்பளியுமா வாழ்ந்தா நீ நான் சந்தோஷமா வந்துட முடியுமா? புரிஞ்சு நடந்துக்கோன்னு நினைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு சொல்லறதுக்கு நேரமே இல்லையா? அவ வீட்டுக்கு போத சொல்லுவீங்களா? பாரு, புள்ளைய நல்வழிப்படுத்த பாரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். உங்களுக்கு வேற ஒண்ணும் இல்ல. எப்படியாவது உங்க தமிழ் மவனுக்கு என் மவளை கட்டி வச்சணும், அதானே? சே, அந்த எண்ணத்துல என் தமிழ் உன்கிட்ட பழகவே இல்ல. அவளுக்கு உன் மகளை மருமகளாக்கிக்கணுங்கிற ஆசை ஒரு துளி கூட கிடையாது. இன்னொன்னு, அன்னைக்கு பேரனாலே பொண்ணு கொடுக்கறதுக்கு நீ நானும் போட்டி போட்டு வருவாங்க. உன் மவளை தான் அவளுக்கு எடுக்கணும் அவசியமே இல்ல. நீ பெத்த புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நானும் உன் மாப்பிளையும் ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். அதுல மண்ணலி போட்டாத. பாரு, அதுக்கு இன்னும் காலம் கிடக்குது. ஆனா அந்த அன்னைக்கிளி வீட்டுக்கு ஏத்த மாதிரி உன் மவளை வளன்னு தான் நாங்க சொல்றோம். அன்னைக்கிளி அக்காக்கு நல்லா படிச்சிருக்கணும். நல்ல குணம் உள்ள பிள்ளையா, ஒழுக்கமுள்ள பிள்ளையா இருக்கணும். விட்டு கொடுத்து போற பிள்ளையா இருக்கணும். தாய்மை குணம் உள்ளவளா இருக்கணும்னு தான் அன்னைக்கிளி அக்கா எதிர்பார்ப்பாவ. அதுக்கேத்த மாதிரி உன் பிள்ளை வளன்னு தான் நாங்க சொல்றோம். எப்பா, அப்படி வாழறதுக்கு வாழாம இருந்துட்டு போயிடலாமே. ஏன் இந்த வயசு சந்தோஷமா இல்லாம எப்ப இருப்பா? ஒரு தாய் மாதிரி பேசு, புரியுதா? கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பேசுதானுல, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னா என் மவ வாழ்க்கை என்னத்துக்கு ஆவறது? நான் அதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு என் மவளை பெத்து வச்சிருக்கேன். வேண்டாம் வேண்டாம், என் மவளுக்கு என்ன வாழ்க்கை பிடிச்சிருக்கோ அதை அமைச்சுக்கிட்டோம். அனனியா, என்னவா ஏமாத்துற? சில்லு வண்டு, உனக்கு அவளை இருக்கும்போது நான் யாருன்னு தெரியாதுல்ல உனக்கு. நான் யாருன்னு காட்டுறேன்டி. நான் வந்துட்டேன். வந்துட்டியா? வா வா வா. சாரி, உங்களை காக்க வச்சதுக்காக நான் சாரி கட்டுக்கிடுறேன். இதானே எனக்கு வேணும். இல்லங்க, பரவாயில்ல, விடுங்க. ஐயா, நீங்க ரொம்ப ஃபீல் பண்றீங்களா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சாரி சாரி, நான் இப்படி பண்ணிருக்க கூடாதுதான். நான் அப்பவே வரணும்னு தான் நினைச்சேன். ஆனா எங்க வீட்ல கொஞ்சம் பிரச்சனை, அதான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிரச்சனையா? இல்ல, இப்ப சமாளிச்சிட்டேன். நீங்க அழாதீங்க. ஏன் அழறீங்க? என்னால உங்களுக்கு எதுவும் அதான் பயந்துட்டேன். இல்ல, கஷ்டமாயிட்டு. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் வரதுக்கு. என்னால தானே நீ கஷ்டப்பட்டிருக்க. சாரி, நான் உனக்கு வர சொல்லிருக்க கூடாதுல்ல. நீங்க எங்க வர சொன்னீங்க? நான் தானே வர சொன்னேன். இருந்தாலும் நான் உன்னை வர சொல்லிருக்க கூடாது. நீ சின்ன பொண்ணு, வயசுக்கு வந்த பொண்ணு. நான் உனக்கு வர சொல்லிருக்க கூடாது. நான் முட்டாள்தனம் பண்ணிட்டேன். நான் ஏதோ பாசத்துல வர சொல்லிட்டேன். பரவாயில்ல, என் மேல எந்த கோவமும் இல்லையே. உங்க மேல கோவமா? ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டேன் நான் உனக்கு? ஐயோ, இல்லங்க, உங்க பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சரி, நான் உன்னை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கேன். நீ சீக்கிரம் கிளம்பு. என்னால உனக்கு எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. நீ சீக்கிரம் கிளம்பு. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைதான். வேண்டாம், என் சந்தோஷத்துக்காக நீ கஷ்டப்படக்கூடாது. நீ உடனே வீட்டு கிளம்பு, போ. பத்திரமா போயிடுவல. இல்ல, உங்களை பார்த்து பேசலாம் தான் வந்தேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, நீங்க ரொம்ப நல்லவரே, ரொம்ப ரொம்ப நல்லவரே. நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. அதுக்கு காரணம் எங்க அம்மா. அவங்களுக்கு யாரையும் கஷ்டப்படுத்துறதே பிடிக்காது. அவங்க என்கிட்ட சொன்னது அதுதான். உனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழணும்னு சொல்லுவாங்க. அதான், நீங்க இவ்வளவு ரொம்ப நல்லவரா இருக்கீங்க. எங்க அம்மா மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். என்னால நீ கஷ்டப்பட கூடாதுல்ல. இதுல என்ன கஷ்டம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நேத்து பத்திரமா வீட்டுக்கு போயிட்டுல.
பத்திரமா போனேன். ஆனா உங்க நினைப்பாவே இருந்தது. ம்? நீ சொல்லிட்ட, நான் சொல்லல. என்ன? அதான் நினைப்பா இருந்தது. அது தப்புதான். ரியலி சாரி. நான் இப்படி சொல்லிருக்க கூடாது. சாரி சாரி. பரவாயில்ல. இல்ல, நான் ஒரு பொண்ணுகிட்ட இப்படி பேசிருக்க கூடாது. தப்பு. சாரி. இனி இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். எனக்கு பொய் சொல்லி பழக்கம் இல்லையா? அதே மாதிரி மனசுல எதையும் வச்சுக்க தெரியாது. அதான் டக்குன்னு சொல்லிட்டு சாரி சாரி. நான் இது மாதிரி பேசக்கூடாது. எங்க அம்மா கூட என்ன மன்னிக்க மாட்டாங்க. இவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்ல. இல்ல, நீங்க ரொம்ப நல்லவரு. அப்படிலாம் இல்ல. எங்க அம்மா சொல்லி கொடுத்ததை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்ன அங்க தள்ளி போய் நிக்கிறீங்க? இல்ல, அது வந்து பொண்ணுங்க பக்கத்துல நின்று பேசி பழக்கம் இல்ல. அது ஒரு மாதிரியா இருக்கு. அதான் உன் பக்கத்துல நின்னா ஒரு மாதிரியா இருக்கு. அதான். அப்ப எந்த பொண்ணு பக்கத்துல நின்னதே இல்லையா? ஐயோ, அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்ல. அது உங்களை பார்த்தாலே தெரியுது. நக்கல் பண்ணி சிரிக்காத. சிரிக்காத. நான் அப்புறம் பக்கத்துல நிப்பேன். நான் நின்றுவேன். என்ன கொஞ்சம் பயம். பொண்ணுங்க பக்கத்துலயே நின்று பழக்கம் இல்ல. திடீர்னு வந்து நின்னா ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஒரு மாதிரியா இருக்குதா? ஆமா. இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணுகிட்டயும் நான் இப்படி நின்று பேசினதே இல்லை. எந்த பொண்ணும் என்கிட்டயும் நின்று பேசினது இல்லை. முத வந்து நின்னா அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. சரி, நான் வீட்டுக்கு போறேன். எங்க அம்மா தேடுவாங்க. சரி, நீ பார்த்து போயிரு. என்ன என்னங்க இப்படி இருக்கீங்க? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். நான் சாரி கேட்கறதுக்கும் நீங்க பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டீங்களான்னு பார்க்கறதுக்கும் தான் உங்களை வர சொன்னேன். மற்றபடி வாடி வா. அப்படி வலிக்கு வா. இன்னும் 2 நாள்ல அட்டை போட்டுடலாம் போலுக்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. இல்ல, எனக்கு பதில் தெரியல. நீங்க என்ன பாருங்க. உன் முகத்தை என்னால பார்க்க முடியல. ஏன், எதுக்கு? இல்ல, என்னமோ பண்ணுது. என்ன பண்ணுது? தெரியல. அப்போ என்ன பார்க்காம இருந்துக்கிடுவீங்களா? ஐயோ, என்ன ஆச்சுது? ஏன் அழுறீங்க? தெரியல. உன்னை பார்க்காம இருந்துக்கிடுவேனான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் பேசுறதும் தப்பு. இல்ல, நான் பேசக்கூடாது. நான் கிளம்புறேன் அனன்யா. நீங்க என்ன போனீங்கன்னா எனக்கு கோவம் வந்துடும். ஏன் அழுறீங்க? சொல்லுங்க. உன்னை பார்க்காம இப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியல. சாரி அனன்யா. என்னமோ தெரியல. உன்னை பார்க்காம இருக்க போறேன்னு நினைச்சானே அழகியா வருது. எதுக்கு பார்க்காம இருக்கணும்? ஏன் பார்க்காம இருக்கணும்? மாமா. என்னம்மா? எங்க எதுக்கு மாமா கூட்டு வந்தீங்க? இது என்ன இடம்? ஏமா, இதுக்கு முன்னாடி ரெஸ்டாரண்ட் போனது இல்லையா? இல்ல மாமா. என்கிட்ட சொல்லியிருந்தா கூட்டு வந்திருப்பலடா. எனக்கு இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது மாமா. என்ன சொல்ற? எங்க வீட்டு சூழ்நிலை தான் உங்களுக்கு தெரியுமே. அக்காவும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அண்ணனும் காதலிச்சு கல்யாணம் பண்ணி அண்ணன் வரைக்கும் நாசமனா போச்சுது. அதான் வெளியில எல்லாம் போனா நான் ஏதாவது தப்பு பண்ணிருவேன்னு அம்மா வீட்டை விட்டு வெளியில அனுப்பல மாமா. யாரோ செஞ்ச தப்புக்கு தண்டனை நீ அனுபவிச்சிருக்க. அப்படின்னு சொல்ல முடியாது. அம்மாக்கு பயம் தானே. படிக்க போகும்போதும் காலேஜை விட்டா வீடுதான். அங்கேயும் வெளியில போக மாட்டியா? போக மாட்டேன் மாமா. காலேஜ் எப்பண்டா முடியும்? பிள்ளைங்களை எப்ப பார்க்கலான்னு இருக்கும் மாமா. பிள்ளைங்க எனக்காக காத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள எப்ப பார்க்கலான்னா இருக்குமே தவிர எனக்கு இப்படிலாம் வெளியில போகணும்னு தோணாது மாமா. தாயா இருந்திருக்க, அதான் உனக்கு அப்படி தோணி இருக்கு. வேற இனி வாரத்தை 2 நாள் நான் உன்னை ரெஸ்டாரண்ட் கூட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா. நான் உங்க கையை பிடிச்சி நடக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படிலாம் வரதுக்கு இல்ல மாமா. இல்ல, இதையும் வாழ்க்கையில அனுபவிக்கணும், புரியுதா? இன்னும் நீ எங்கெல்லாம் போகணும் ஆசைப்படுறியோ அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறேன். சரிங்க மாமா. மாமா, என்னம்மா? எனக்கு லவ்வரு கூட தேட்டருக்கு போவாங்களாம். அதே மாதிரி பொண்ணு ஆசையா இருக்கு மாமா. அழகி ராட்சசி, சத்தியமா நானும் போனதே இல்ல. சொன்ன சிரிப்பா நான் சொல்லல. சத்தியமா எனக்கும் அது செட்டே ஆகல. நான் எந்த பிள்ளையா பார்த்து சைட் அடிச்சுட்டு தேட்டருக்கு போலாமான்னு கேட்டா செருப்ப கழுத்தி காட்டிட்டு போயிட்டே இருப்பாள். அத என்கிட்ட வேற சொல்றீங்க? ஏன் பண்ணிட்டு சொல்லிருக்க, எனக்கு என்ன? சரிதான் மாமா. சரி, நாம இன்னைக்கு தேட்டருக்கு போலாமா? ஆனா போனை போட்டு பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட் தானே போறேன்னு சொல்லிட்டு வந்தா. நான் பொண்ணு தர சொல்லிடுறேன். பொண்ணு தர வீட்டுல சொல்லிடுவான். சரிங்க மாமா. ஐ ஜாலி. என் லவரோட என் பொண்ணோட தேட்டருக்கு போறேன். அழகி அழகி சிரிச்சுக்கிட்டே இருப்பாள். எனக்குன்னு பிறந்தவா, எனக்குனே பிறந்தவா. இப்பெல்லாம் எனக்கு தனி கௌரவம் உண்டு தெரியுமா? அப்படியா? ஆமா. மாமா, அது விக்ரம் தானே? எங்க? நமக்கு ஏத்தால பாருங்க.
ம் ஆமா அது விக்ரம் தான். ஆனா கூட ஒரு பொண்ணு நிக்குது மாமா. அந்த பொண்ணு யாருன்னு உனக்கு தெரியும்? ஆஹா தெரியாது மாமா. நம்ம வீட்டுல அந்த பொண்ணு வந்தது இல்லல்ல? மாமா இந்த பொண்ணு சடங்கு வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குல்ல? யார் சடங்குக்கு? அதான் நம்ம அன்னைக்கிளி அவ சடங்குல பார்த்த மாதிரி இருக்குது. ஆனா அந்த பொண்ணான்னு தெரியல. அது ரொம்ப குட்டி பிள்ளையால இருந்தது. சரி வா என்னன்னு விசாரிப்போம். மாமா விக்ரம்கிட்ட சண்டை போட போறீங்களா? இல்ல ஏதோ இந்த பிள்ளைய ஆட்டை போட கூட்டு வந்த மாதிரி இருக்குது. என்னன்னு பாப்போம் வா. ராஸ்கல் இவ்வளவு தைரியம் தான் சின்ன பிள்ளைய கூட்டு வந்திருப்பான். அது என்னன்னு பாப்போம் வா. ஆனா நிஜமா உனக்கு அந்த பிள்ளைய தெரியாதுல்ல? இல்ல மாமா நான் பார்த்த மாதிரியே தெரியல. ஆனா அந்த முகச்சாட தெரியுது. அதான் விசாரிச்சா தெரிஞ்சிருமே வா. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. நான் இருக்க என்ன பண்ண பையன்? நம்ம சந்தோஷமா வெளியில போலாம்னு நினைக்கிறோம். இந்த நேரம் இவன் கிட்ட போட்டு அவன் கிட்ட சண்டை இருக்கிற எனக்கு நோக்கம் இல்ல. ஆனா ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கானே அதான் சந்தேகமா இருக்கு. மாமா எடுத்தோன்னே கேட்டானா அவன் உசாராயி ஏதாவது சமாளிச்சிருவான். நாம மறைவா நின்னு கேட்டுட்டு அந்த பிள்ளை ஏமாத்துற மாதிரி இருந்துச்சுன்னா பிடிச்சிடலாம். கரெக்டா சொன்னேன். டைரக்டா போய் ஏதாவது பண்ணோம்னா மறைச்சிருவான். நமக்கு பொறுப்பு வேண்டாமா சண்டை போடுறதுக்கும்? கரெக்டா சொன்னேன். அப்படி மட்டும் இவன் ஏமாத்திட்டு இருந்தான்னு வச்சுக்கையன், இன்னைக்கு இவன் எனக்கு என் கையால சாவு. விடக்கூடாது மாமா. அது ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்குல்ல? அப்படிதான் தெரியுது. ஆனா தாவணி போட்டுருக்கல. ஆனா அது சின்ன பொண்ணு மாதிரி தான் மாமா இருக்குதே. சரி நீ வா. என்ன சொல்ற? ஏன் பார்க்க கூடாது ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்டேன். எனக்கு புரியல அனன்யா. ஏன் பார்க்க கூடாது ஏன் பேசக்கூடாது? வேண்டாம் அனன்யா வேண்டாம். இல்ல இது சரிப்படாது. நான் கிளம்புறேன் அனன்யா. ஏன் இப்படி பயப்படுறீங்க? நான் சொல்றேன்ல நல்லவங்களா இருக்கலாம். இப்படி ரொம்ப நல்லவங்களா இருக்காதீங்க. வேண்டாம் அனன்யா நான் சொன்ன கேளு. எனக்கு அந்த குடுப்பனை இல்ல. வேண்டாம். கப்பாரு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அப்ப பார்க்கலாம். புரியுதா? நான் கிளம்புறேன் அனிதா. நான் கிளம்புறேன். இனிமேல் நம்ம பார்க்க வேண்டாம் பேச வேண்டாம். புரியுதா? அனன்யா என்ன பண்ற? பாரு அனன்யா இல்ல வேண்டாம் நான் கிளம்புறேன்.